பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நல்ல வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். பாருங்கள், ஒரு பொறுமையான காத்திருப்பு. ஒரு அந்நாள் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். அதை காட்டிலும் ஆபிரகாம் தேவ சமூகத்திலே தேவன் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும்படியா தன்னுடைய சரீரம் செத்து போனதென்று கூட ஆன நிலைமையிலும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். பாருங்கள், இவ்வளவு எத்தனையோ பேர் ஓரோ காத்திருப்புகளும் யாக்கோபு தேவ சமூகத்திலே காத்திருந்து போராடி அவனுடைய பெயர் மாற்றப்பட்டது. பாருங்கள், அப்படியா அநேகம் பேரை நம்முடைய வேத புத்தகம் சொல்லுகிறது. அதுபோல இன்றைக்கும் பிரச்சனைகளோடு பாடுகளோடு, ஐயோ இன்று என்னுடைய பிரச்சனை தீர்ந்து விடாதா, எனக்கு ஒரு விடுதலை வந்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது அவர் உங்களிடமாய் சாய்ந்து உடைய கூப்பிடுதலை கேட்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் கேட்காமல் போய்விடுகிற தெய்வம் அல்ல. நம்முடைய தேவன் கேட்கிற தேவன். கேட்கிறது மாத்திரமல்ல, அதற்கான பதிலையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், ஒரு மனிதன் ஒரு சேற்றிலிருந்து தூக்கும் போது ஒரு அளவுக்கு தூக்க முடியும், அதற்கு மேலாக அவர்களால் உதவியானால் கர்த்தர் நம்மை ஒரு உளையான சேற்றிலிருந்து தூக்கும் போது, அந்த பொறுமையாய் காத்திருந்த காரியம் வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கிறது. காரணம், நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நன்மையை அனுபவிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். எவ்வளவு உளையான சேற்றில் நாம் வாழ்ந்தாலும் நாம் காத்திருந்த பொறுமைக்கு தக்கதாக அவர் நம்மை கன்மலையின் மேல் உயர்த்தி அழகு பார்க்கிறதே. மனிதர்கள் நம்முடைய சரிசமத்துக்கு வந்து விட்டாலே அநேக இடத்துல போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகத்திலே, ஆனால் கர்த்தர் அவர் இருக்கிற அதே கன்மலையின் உயரத்தில் நம்மை வைத்து அழகு பார்க்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய, உங்களுடைய கூப்பிடுதலை கேட்க ஒரு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.